ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2025 வளர்ச்சிக்கா வாக்கு வங்கிக்கா என்ற தலைப்பிலான விவாத நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய தொடர்ச்சியாக எட்டாவது பட்ஜெட்டை கடந்த சனிக்கிழமை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த தாக்கல் செய்து பேசும் பொழுது திருக்குறளை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி என்று செங்கோன்மை என்ற அதிகாரத்தின் கீழான அந்த குறளை மேற்கோள் காட்டி அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். இதன் பொருள் எவ்வாறு வானிலிருந்து செமையாக பெய்கின்ற மழை நீரை நம்பி உலகத்து உயிர்களெல்லாம் காத்திருக்கின்றனவோ வாழ்கின்றனவோ அதை போல ஒரு அரசனுடைய செம்மையான ஆட்சியை நம்பி அங்குள்ள குடிமக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி இந்த மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதோடு தெலுங்கு கவிஞர் குரஜடா அப்பாராவ் என்பவருடைய ஒரு கவிதையையும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். தேசமண்டே மட்டி காது தேசமண்டே மனிஷாலு என்பது அந்த கவிதை வரிகள். நாடென்றால் வெறும் நிலம் அல்ல, மண்ணல்ல, நாடென்றால் மனிதர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இந்த பட்ஜெட் மக்களை குடிமக்களுக்கான பட்ஜெட்டாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அதே நேரத்தில் எதிர்குறல்கள் இது வாக்கு வங்கிக்காக வருகின்ற தேர்தலை, டெல்லி மற்றும் பீகார் தேர்தலை முன்னிறுத்தி போடப்பட்ட பட்ஜெட் என்று அரசியல்வாதிகளின் ஒரு எதிர்ப்பு குரலும் இதிலே கேட்கத்தான் செய்கிறது. ஆகையால் இது குறித்து நாம் உண்மையை அறிவதற்காக நாம் விவாதம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக ஒரு மேடை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ரீ டிவி சார்பில். அதிலே சிறப்பு விருந்தினர்களாக 4 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். அதிலே முதற்கட்டமாக 2 நிபுணர்கள் இங்கே அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது அறிமுகம் செய்து வைக்கிறோம். முதலாவதாக திரு எம் சேகர் அவர்கள், பொருளாதார நிபுணர் திரு எம் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்ததாக நமக்கு நன்கு அறிமுகமான பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி அரசோடைய 3வது முறையாக பதவியேற்ற பிறகு போட்டிருக்கிற ஒரு முழுமையான முதல் பட்ஜெட். ஏற்கனவே கொஞ்சம் போட்டது அந்த இடைக்கால பட்ஜெட் ஆச்சு. இப்போ முழுமையான முதல் பட்ஜெட். இதுவரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இவர் சாமானியர்களை கவனிக்கிறதே இல்லை, எல்லாம் பணக்காரங்களுக்காக தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த வருமான வரி உச்சவரம்பை உயர்த்துவாங்களா, எவ்வளோ உயர்த்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தின மாதிரி இருந்தது. இப்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் விட ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தவர்கள் எல்லாமே அதிசயத்தக்க வகையில் ஒரு 12 லட்சமாக இந்த உயர்த்தி இருக்கு. இது நீண்டகால கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் இது நீண்டகால வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் வழிவகுக்குமா, அதுதான் முக்கியம். அதற்காகத்தான் இந்த தலைப்பு, வளர்ச்சிக்கா வாக்கு வங்கிக்கா அப்படிங்கிற தலைப்பில் இதில் பங்கேற்க வந்திருக்கிறவங்களை ஸ்ரீ டிவி சார்பில் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம அதில் இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது சுருக்கமாக முதல்ல ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் பிரியமாக இருக்கிறது அந்த 12 லட்சம் வருமான வரி உச்சவரம்பு வரம்பை உயர்த்தினது. அது பற்றி சுருக்கமாக முதல்ல சீனிவாசன் சார் சுருக்கமாக சொல்லுங்கள், மற்ற நம்ம மீண்டும் விவாதிப்போம். சொல்லுங்கள். வேலை வாய்ப்பு, மென்பொருளில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தனி நபருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் மாத சம்பளம் என்று இருக்கிறது. ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு சில சலுகைகள் கொடுத்தார்கள். உதாரணமாக ஃபுட் கூப்பன் என்று ஒன்று கொடுத்தார்கள். மதிய உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய ஃபுட் கூப்பன், போக்குவரத்து, அலுவலகத்திற்கு கொண்டு போவது, கூட்டி கொண்டு வருவது, இவற்றையெல்லாம் நீக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. அதனால தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று சொல்வதை 50,000ன்னு ஒட்டுமொத்தமாக கொடுத்தாங்க. அதை 75ன்னு மாற்றினாங்க. அவையெல்லாம் ஒன்று சேர்த்தாற்போல் இதையும் சேர்க்க வேண்டும். சராசரியாக ஒரு மனிதனுடைய வருமானம் 1 லட்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வருங்காலத்தில், அடுத்த காலத்திலையும். அதற்கு நாம் கொடுத்து விடுவோம் என்று முன்கூட்டியே தீர்மானிச்சிருக்காங்க. ரைட். அப்போ இது சரியான இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார். இல்லை, நிச்சயமா இது நான் வளர்ச்சி பாதையில தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனிநபரோட வருமானமும் கூடிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இங்கே குரோத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். அதில் இவர் பார்த்தீங்கன்னா, இவர் எக்கனாமிக் அட்வைசரி அவர் சேர்மன் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறுவனங்களுடைய லாப சதவீதம் கூடும் பொழுதும் வேஜஸ் இல்லை சேலரிங்கிற அந்த கேட்டகரியில் அதிகப்படியான அவர்களுக்கு
ஜெனுவினாக கிடைக்க வேண்டிய ஒரு வருவாய் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அம்சம். ஸோ அப்படி சேரும் பொழுது அவர்கள் அந்த பணத்தை வந்து ஒன்று சேவிங்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணணும், இல்லை வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறத தனியாக வந்து அவங்க செலவினங்களை வந்து பண்ணணும். ரெண்டு தான். ஒரு கையில் பணம் இருந்ததுன்னா செலவு பண்ணோம், இல்லை நம்ம பழைய ஸ்கூல் தாட்ல சேமிச்சு முதலீடு பண்ணோம். ரெண்டுமே வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு, அதாவது growthக்கு வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அவங்க சேர்த்து வச்சாலும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு பயன்படும், அதே நேரத்தில் அவங்க செலவழிக்கும் போது ஒரு பொருளாதாரத்துடைய உந்து சக்தியாக. ஆனால் அதுக்கு கையில் காசு இருக்கணும். வரிகள் நிறைய பிடிச்சிட்டோம்னா அவங்க கையில் காசு இருக்காது. அதற்காக ஒரு அந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்போ அவங்க செலவிடுவதற்கான ஆற்றலை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பட்ஜெட்டோட குறிக்கோள் அப்படிங்கிறதுல 5 நோக்கங்களை முன்னிறுத்துறாங்க. இதுக்காக தான் இந்த பட்ஜெட் இதைத்தான் கடைபிடிக்குது அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வளர்ச்சியை துரிதப்படுத்துதல், 2வது அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பாதுகாத்தல், இந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறத வழக்கமாக சொல்லிக்கக்கூடிய அந்த இது, 3வது தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவித்தல், 4வது ஒன்று சொல்றாங்க குடும்ப உணர்வுகளை மேம்படுத்துதல், அப்லிஃப்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தினுடைய வளர்ந்து வருகக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்கு, அவங்களுடைய செலவிடும் சக்தி இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது அதிகரித்தல், அந்த எய்ம் 2 நிறைவேற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 அந்த குடும்ப உணர்வுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த செலவிடும் சக்தி அதிகரித்ததற்கும் இந்த பட்ஜெட் எந்த வகையில் ஒரு கிரியா ஊக்கியா இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்க சார். குடும்ப உறவுகள்ன்றதுல அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் அதில் கடந்த வருடம் ஒரு சின்ன முரண் இருந்தது. அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம், ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஒருத்தர் வீட்டு வசதி கடன் வாங்கியிருந்தாருன்னா ஹவுசிங் லோன், அவர் தன்னுடைய வீட்டிலேயே வசித்தார் என்றால் அவருக்கு சலுகை ஏதும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இந்த 80CA எடுத்துட்டதுனாலையும் 24ல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதையும் எடுத்துட்டதுனால. அதே நேரத்தில் அவர் வாடகைக்கு விட்டால் அவருக்கு சலுகை இருந்தது. ஆனால் வாடகைக்கு விட்டால் வாடகை வருமானம் சேர்ந்துடும். அதனால அது ஒரு சின்ன முரண் இருந்தது. இது அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்மறையாக இருந்தது. அனைவருக்குமான வீடு அப்படின்ற திட்டத்தின் கீழ் இது கொஞ்சம் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தியது. இது ஒன்று. இன்னொன்று, கையில் டிஸ்போசபிள் ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற பொழுது அரசாங்கம் என்னளவில் இதை செய்ய முடிகிறது. அரசாங்கம் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியாது. ஜெயகாந்தன் ஒரு முறை தன்னுடைய கட்டுரையில் சொன்னார் போல், அனைவரையும் அரவணைக்கும் நம் கைகளுக்கு நீளம் போதாதுன்னு. அனைவரையும் அரவணைக்க நம் கைகளுக்கு நீளம் போதாது. அதனால அரசாங்கம் தன்னுடைய இதில் 12 லட்சம்னு போட்டாக்க அந்த பணத்தை அவர்கள் குடும்பத்தினுடைய சூழலுக்காகவும், ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று சேமிப்புக்காகவும் வைத்துக் கொள்ளலாம், செலவழிக்கவும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு சின்ன உதாரணத்தை ஒன்று பார்ப்போம். ஸ்பெண்ட் ஃபார் சாம் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸ்பெண்ட் ஃபார் சாம். அமெரிக்கா ரிசெஷனுக்குள்ளே போயிருந்தது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்தா என்ன நினச்சாங்க, எல்லாம் போய் செலவழிப்பான், எக்கானமி எழுந்துக்கும்னு நினச்சாங்க. எல்லாம் பேங்க்கில் போட்டுட்டான். ஏன்னா ரிசெஷனில் வாங்கின வழியில் செலவழிக்காமல் இருந்துட்டான். ஆனால் தற்பொழுது நாம் அப்படி இருக்க மாட்டோம். எல்லாரும் செலவழிக்கணுன்ற உத்வேகத்தோடு இருப்பதனால் இது பொருளாதாரத்தை முன்னே நகர்த்தி செல்லும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது சேர்த்தும் வைக்கணும், செலவழிக்கும் செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே பூக்கடை மற்ற எல்லாம் அங்கே பூஜை பொருள் அப்படிங்கிறது நீங்கள் செலவழித்து அதை கும்பிடும் பொழுது தான் அந்த பணம் அவங்களுக்கு போகும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதே மாதிரி வருதுன்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த சேமிக்கணும் இல்லை செலவழிக்கணும், இது பணம் வந்து சுழற்சியாகும். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்தியாங்கிற ஒரு பெரிய ஓடினா நீரோட தேங்கினா சாக்கடை இல்லையா, அது இப்போ வந்து இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதுலேருந்து வருமானங்கள். இப்போ நீங்கள் ஒரு பெரிய குடோனோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஸ்டோரேஜ் யூனிட்டோ என்னென்னலாம் நீங்கள் டெவலப் நீங்கள் பண்ணுறீங்களோ, இப்போ சைனா வந்து பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க ஆரம்ப கட்டத்தில் ஸ்பெண்ட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதை ஒன்று டைரெக்டாக வந்து ஒரு சிறு ரீட்டைல் பர்சன் வந்து முதலீடு செய்யலாம், இன்டைரக்டாக ஒன்று இன்ஸ்டிடியூஷன் வழியாக வந்து முதலீடு நடக்கும். ஸோ இந்த முதலீடு நடக்கிறனால என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அதில் ஏன் வந்து குடும்ப ஒருமைப்பாடு, அந்த குடும்ப நல்லிணக்கம் இது தேவை அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அதோட பிளெண்ட் பண்ணும்போது தான் நம்ம உலகமயமாக்கலோட போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த உலகமயமாக்கலோட போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பேஸ் ஃபவுண்டேஷன் நம்மளது வந்து விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக
குடும்பங்கள்லாம் சேர்ந்தாதான் சமூகம். ஆமா. அப்ப சமூக மேம்பாட்டுக்கு குடும்ப மேம்பாடும் அவசியம் சொல்லியிருக்கீங்க. அப்பதான் இந்த நல்ல சோசியல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பைண்டிங் இருக்கும். இப்ப இன்னைக்கு நீங்க வந்து அமெரிக்கால நீங்க போய் ஒரு ஏற்கனவே நடந்ததுதான் 80 வயசு நடந்த என்ன 80th anniversary அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. 80 anniversary 50 years one wife same life அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சர் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு நல்ல வலுவான கல்ச்சர் இது. சோ அது என்ன ஆகுன்னா இந்த கல்ச்சர் தான் வந்து நம்மள அந்த காலத்திலே குறைந்த வருமானம் இருந்தாலும் வந்து மன நிறைவை தந்தது, இருக்கிறதுல கொண்டு சேமிக்கிறது. அந்த கொஞ்சமா வந்தா கூட சேமிக்கிறது. இந்த சேமிக்கிறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நம்ம போக போக அலசுவோம். அதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது வந்து இதுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு 4 இன்ஜின் அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு தடவையும் ஒரு கதி சக்திங்கிற மாதிரி முன்னாடி சொன்னால் ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. இதில் வந்து 4 இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன 4 இன்ஜின் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இன்ஜின் விவசாயம், 2வது வந்து MSME சிறு மற்றும் குறுந்தொழில் இந்த வளர்ச்சி, 3வது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முதலீடு, 4வது ஏற்றுமதி. அப்போ இந்த 4ம் இன்ஜின்களாக அவங்க இது பண்ணியிருக்காங்க. பொதுவாக ரயிலுக்கு வந்து 2 இன்ஜின் இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக 4 இன்ஜின் போட்டிருக்காங்க. இந்த 4 இன்ஜின் அப்படிங்கிறது இதை மட்டும் கவனம் செலுத்தினா போருமா அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சீனிவாசன் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முனைப்பு இந்த 4க்குன்னு காட்டுவாங்க. சரி, மற்ற விஷயங்கள்லையும் அவங்க கவனம் செலுத்தி இருக்காங்க. ஒரு முனைப்பு இதற்காக இருக்க வேண்டும் என்று, அதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இருக்கணும். எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட்டிங் தின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து விடாம சமூக சேவை செய்கின்ற அமைப்புகள் எடுத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கு கண் தானம்னு எடுத்துப்பாங்க. அதே அமைப்பு அடுத்த வருடம் இரத்த தானம்னு எடுத்துப்பாங்க. அப்போ அதனுடைய வீச்சும் வீரியமும் அதிகமா இருக்கும். அதனால இந்த 4 உங்களுடைய கருத்தையும் சுருக்கமாக. அதாவது இப்போ அது சார் சொன்னது போல இந்த ஏதோ ஒரு விஷன் இருக்கணும். நம்ம எந்த டைரக்ஷனை நோக்கி இந்த வருஷம் இருக்க போறது. இது கார்பரேட்லயும் உண்டு. இந்த கார்பரேட்ல வந்து இந்த வருஷம் வந்து ரிசர்ச் வந்து ஜாஸ்தி பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து இனோவேஷன் இது இல்லை, இந்த பட்ஜெட்டை குறைக்கணும், அதாவது நம்ம செலவினங்களை குறைக்கணும் அப்படின்னா வந்து ரெவின்யூ ஜெனரேஷன், மோர் எஃபெக்டிவ் ஏர்னிங்ஸ் செலவழிக்கணும். ஆனா அப்ப வந்து வருமானத்தை அதிகரிக்கணும். ஆமா, எஃபெக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட தான் ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனத்திலயும் அது உண்டு. அதை இப்ப வந்து அரசாங்க லெவல்ல அதை வந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று. அக்ரிகல்ச்சர்ன்றது நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம இருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம எஜுகேஷன், அது இல்லாம வந்து குறு தொழிலுக்கு MSME ரொம்ப வளரும். ஏன்னா MSME அதிகமா தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அதிகமா தரக்கூடிய ஒரு துறை. அந்த துறையை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அவங்க இப்ப அந்த கவர்மெண்ட் எடுத்திருக்க இந்த ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது இன்னும் நாங்க வந்து வாலண்டியரா நிறைய சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சொன்ன நீங்க முதல் என்ஜின் அப்படிங்கிறது விவசாயம். அது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு முதன்மையான தொழிலும் கூட. ஏன்னா நம்ம நாடு வந்து விவசாய நாடு அப்படிங்கிறதுல இருந்து மாறி இப்போ தொழில் வளர்ந்த நாடாக இருந்தாலும் கூட விவசாயங்கிறது அடிப்படையானது, எல்லாருக்குமே அடிப்படையானது, சாப்பாடு இல்லையா? அப்போ அதற்கு வந்து முக்கியமாக என்ன சொல்றாங்க, 100 மாவட்டங்களில் மாநில அரசுகளோடு இணைந்து தன் தானிய கிருஷி யோஜனா, கிருஷினா விவசாயம், அந்த திட்டம் ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி வந்து அதற்கு வந்து அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பை அதிகப்படுத்துறது, உணவு தானியத்தை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணக்கூடியது, அதே மாதிரி நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல், நீண்ட கால மற்றும் குறைந்த கால கடன் வசதிகளை கிடைக்க செய்தல், இப்படின்ட்டு அவங்க அடிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த திட்டத்துக்கு கீழே, அந்த யோஜனா கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி பயன் தரும் அப்படிங்கிறத சீனிவாசன் சார் நீங்கள் சொல்லுங்கள். விவசாயத்துக்கு நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட்டுங்கிறது கிரீன் ரெவல்யூஷன். அது ஒரு முனைப்பை காட்டிய பொழுது எப்படி நம்முடைய நாடு அரிசியிலையும் கோதுமையிலையும் தன்னிறைவு அடைந்தது என்று தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு ஜோசப் குரியன் அவர்களுடைய ஒயிட் ரெவல்யூஷன், அதன் மூலமாக பாலில் தன்னிறைவு அடைந்தோம், ஏற்றுமதிக்கும் நாம் வந்தோம். அதே போன்று இந்த பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் விளையக்கூடிய பிரத்யேக பயிர்களின் அதனுடைய முழு பலனும் அவர்களுக்கு செல்லவில்லை, அவர்களை சென்று அடையவில்லை, அது பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதுவும் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புண்டு. அதாவது கொரோனாவில் அனைத்து துறைகளினுடைய கான்ட்ரிபியூஷனும் பங்களிப்பும் குறைந்தது. ஆனால் 12 முதல் 14% நேஷனல் கான்ட்ரிபியூஷன் இருந்த விவசாயம் குறையவே இல்லை. 2 காரணங்களால். ஒன்று, அவர்கள் தங்கள் தொழிலை நன்றாக பார்த்தார்கள், சோஷியல் ஸ்பேசிங் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது, அவர்கள் தங்களுடைய தொழிலை விட விரும்பவில்லை என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் செய்ததனால் நாம் அந்த இடத்துல தன்னிறைவோடு இருந்து விட்டோம்.
அவர்களுக்கு கூடுதலாக விவசாயிக்கு உண்டான கடனுக்கு உண்டான கிரெடிட் ஃபெசிலிட்டி, அந்த பொருள்களை எல்லாம் பாதுகாத்து வைப்பதற்கும் அதை விற்பனை செய்வதற்கு உண்டான வழிமுறை எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க நிறைய விளைச்சலும் அதிகரிக்கணும், அதே நேரத்தில் அதுக்கு வந்து சேமிப்பு இருந்தால்தான் அதுக்கப்புறம் அதை விநியோகிக்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி சிந்திச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது மாநில அரசுகளோடு இணைந்து இங்கே சொல்லக்கூடிய அதே மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள் எதுன்னு ஒரு 100 மாவட்டங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வளர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதோட சேர்த்து இன்னொரு கேள்வி, பயறு வகைகளில் தண்ணீர் அடைவதற்காக ஆத்ம நிர்பர் இன் பல்ஸ் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் முக்கியமாக வந்து தோரை, உளுந்து, அப்புறம் வட மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நம்ம ஊரை மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க, கடலை பருப்புக்கு மாற்றா இந்த மசூரி பருப்பு, இவைகளுக்காக அதே மாதிரி காய்கறிகள் பழங்களுக்கான ஒருங்கிணைந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது முன்னிறுத்தியிருக்காங்க. உயர் விளைச்சல் விதைகளுக்கான தேசிய மிஷன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இவையெல்லாம் விவசாய வளர்ச்சிக்கும் உணவு உற்பத்தியில் நம்ம தண்ணீர் அடைவதற்கும் எப்படி வடிவகுக்குன்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் சேகர்? நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர், இந்த நீங்கள் சொல்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து அந்தந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருந்தது வந்து இன்னைக்கு வந்து மக்கள் தொகை ஒரு பெருக்கத்தினால வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து கன்வெர்டட் இன்டு ஒரு ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சர்ன்றது ஒரு வெகு தொலைவிலிருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக வந்து இந்த சந்தைன்னு நடக்கக்கூடிய அந்த இடத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அர்பன் சொசைட்டியில் இருக்கிறதுக்கும் ரூரலில் இருக்கிறதுக்கும் வந்து விலை வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கணும், பணவீக்கம் குறையணும் அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விளைச்சல், அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்டை வந்து ஊக்குவிச்சாகணும். ஓகே. அதே மாதிரி அந்த உயர் விளைச்சல் தரக்கூடிய அந்த விதைகளுக்காக, அந்த சீட்ஸுக்காக ஒரு மிஷன் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விளைவை தருமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அதில் நல்ல உதாரணமாக சொல்லணும்னா காங்கேய மாடு, அதற்குண்டானது 1967க்கு பிறகு காங்கேயம் காளையினுடைய வீரிய விந்தை சேமித்து வைப்பதற்குண்டான வங்கியை தொடங்கினார். சுவாமிநாதன் என்பவர் தான் அதை ஆரம்பிக்கிறார். அதை அப்பொழுது இருந்த அரசு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதன் மூலமாகத்தான் காங்கேயம் இன்றும் உயிரளவில் இருக்கிறது. இப்பொழுது ஒம்பளச்சேரி மாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை போலத்தான் இதுவும் வீரிய விதைகளுக்கு முனைப்பு ஒரு அரசு காட்ட தொடங்கிவிட்டால், அதாவது மாடிஃபைடு சீடாக இல்லாமல், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடாக இல்லாமல் வீரிய விதைகள் என்பதை நாமே விநியோகித்து விட்டால் அதன் மூலமான விளைச்சல்கள் மிக அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இது சரியாக ஒரு விவசாயியால் வாங்க முடியாது, அவருக்கு கைக்கு கிடைக்காது. அதை அரசே கொடுக்கிறது என்கிற பொழுது அது பல இடங்களுக்கும் செல்வதற்கிறது. இந்த நாற்றங்கால்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து ஸ்மாலர் பெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்மாலர் பெட்டு தான் ஒரு கிராமத்தை முன்னேற்றுவதற்குண்டான வழிமுறை. ஒரே இடத்துல நாற்றுகளை எல்லாம் உருவாக்கி கிராமம் முழுவதும் விநியோகித்து விட்டால் அங்கே விளைச்சல் பெருகும். அதற்குண்டான வழிமுறையாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. கூடுதலாக ஒரு விஷயம், இந்த பருப்பு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் இந்தியாவின் வடபகுதியிலேயே அண்டை மாநிலங்கள் 2இல் ஒன்றில் காரா சேவை பண்ணுறதுக்கு அந்த ஊர் பருப்பை யூஸ் பண்ணுவாங்க, அடுத்த ஊரில் மானாவாரியாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பை வைத்து காரா சேவை பயிர்வாங்க. அதை புஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அதற்கு இன்னைக்கு உலக மார்க்கெட் இருக்கு. அந்த உள்ளூர்ல சாதாரணமா மானாவாரியாக விளைந்து கொண்டிருந்த அதற்கு முனைப்பு காட்டணும். அதற்குண்டான இப்ப நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக் வேண்டான்னு தடுக்கிறோம். பிளாஸ்டிக் பேக்குக்கு பதிலாக மரவள்ளியை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக கைப்பையை உருவாக்கினால் அதற்கு ஒரு இந்திய அளவில் ஒரு பெரிய சந்தை இருக்கிறது. மரவள்ளி மானாவாரி பயிர், அதுக்கு நாம் இன்னும் இறங்கலை. ஏன்னா அதை தயாரிக்கின்ற முறையில் நாம் இன்னும் கை கொள்ளவில்லை, முனைப்பு எடுக்கல. அதுக்குண்டான வழிகளை எல்லாம் இது கொண்டு வந்து விடும். அது வந்து பயோடிகிரேடபிள். அந்த பழங்கள் காய்கறிகள் பத்தி ஒருங்கிணைந்த திட்டம்னு சொல்லும் பொழுது இந்த கிழங்குகளையும் சேர்த்து நினைக்கிறேன். சரி, அதே மாதிரி இன்னொரு அருமையான திட்டம் ஒன்று என்ன சொல்றேன், பருத்தி உற்பத்தி திறன் மிஷன், காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அது வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அதுக்கான செயல் திட்டம். அதுக்கப்புறம் அதை மீண்டும் விரிவுபடுத்தலாம். இது வந்து ஜவுளித்துறை வளர்ச்சிக்கு, ஏன்னா காட்டனுக்கும் போது அது முக்கியமாக அது ஜவுளிக்கு தான் எப்படி வழிவகுக்கும். முக்கியமாக நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த கோயம்புத்தூர், ஏன்னா அது வந்து மான்செஸ்டர், இந்தியாவின் மான்செஸ்டர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு பேர் வாங்கினது. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற திருப்பூர், அந்த மாதிரியான இந்த மாதிரி பருத்தி தொழில் சார்ந்த நகரங்கள், அதில் வளர்ச்சிக்கு எப்படி உதவும்னு கருதுறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு கமாடிட்டி. அந்த நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே கோயம்புத்தூர், அந்த பெல்ட், கொங்கு மண்டலம் அப்படின்வாங்க, கொங்கு மண்டலம், திருப்பூர், ஈரோடு எல்லாமே வந்து.
ஸோ இந்த டெக்ஸ்டைலுங்கிறது இப்போ வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து சைனாலேருந்து சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம காந்திய வழியில வந்து பருத்தியை வந்து அதிகமா வந்து இது பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ஸை வந்து இங்க என்ஹான்ஸ் பண்ணாதான் வந்து அதுக்கு உண்டான சப்போர்ட்டை வந்து கொடுக்கும் பொழுதுதான் வந்து இங்க தன்னிறைவு ஆகும். அந்த தன்னிறைவு ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனியா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். இப்போ அவங்க நுணுக்கமா பாக்குறாங்க எதற்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து நம்ம வந்து தனியா ஒரு டிவிஷனை போட்டு அதை வந்து மானிட்டர் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து இப்ப வந்து என்னன்னா எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது இதுல தமிழ்நாடு ஒருங்கிணைந்து செயல்படும். கண்டிப்பா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது இது வளர்ச்சி. ஆமா, ஒருங்கிணைந்த வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் பண்ணீங்கன்னா பாலிடிக்ஸோட டைனமிக்ஸே மாறிடும். இப்ப நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் பேசவே கூடாது. ஒன்னால எனக்கு என்ன வளர்ச்சி, என்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து கைகோர்ந்து என்ன நம்ம வந்து வின் வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்து லீடருடைய கனவே அதுதான். அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபைடா இருக்கோ அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ்டா வந்து இது பண்ணி இவங்களும் அது வந்து இருக்கிறத வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா சாணக்கியர் காலத்துல இருந்து முன்னிறுத்தப்படுறது அந்த ஒருங்கிணைந்த தேசங்கிறது உணர்த்துறது. அவங்க புதுசா உருவாக்கல. அது ஆன்மீக ரீதியில ஒருங்கிணைந்த தேசம், உணர்வு ரீதியில, பண்பாட்டு ரீதியில, அது அரசியல் ரீதியிலும் ஒருங்கிணைந்த தேசமாக உருவெடுக்கணும் அப்படிங்கிற கருதுகோள். இப்போ அதற்கான அதே பொருளாதார ரீதியிலும் ஒருங்கிணைந்த அப்படிங்கிறதுக்கு அவர் பாயிண்ட் அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்க்க போனா கிசான் கிரெடிட் கார்டு, அதற்கான கடனுதவி வரம்பு வந்து 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அவங்க கிரெடிட் கார்டு இதில் இது வந்து விவசாயிகளுக்கு எப்படி கை கொடுக்கும்னு நீங்க சொல்லுங்க. தற்பொழுது அவங்களுக்கு ₹1 இருக்குன்னா அது ₹2 இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டது. அது மட்டும் அல்ல, இந்த நம்மளுடைய டிஜிட்டல் பேமெண்ட்டுங்கிறது வந்ததற்கு பிறகு பயன்பாடும் டிஜிட்டலாக இருக்கிற பொழுது எந்த ஆதார் கார்டு உள்ள ஒரு விவசாயி என்ன தொகையை வாங்கி இருக்கிறார் என்பதை துல்லியமாக நம்மால் சொல்லிவிட முடிகிறது. ஒருவர் கடனை வாங்கிவிட்டு திரும்ப சரியாக செலுத்தாமல் போனால், அதற்கு காரணங்கள் நியாயமாக இல்லாமல் இருந்தால் அவர் மீண்டும் கடன் பெற முடியாது என்பது தெரிந்துவிட்டது. 30-40 வருடங்களுக்கு முன்பு நான் வங்கியில் பணியாற்றிய பொழுது யாருக்கு எந்த வங்கி கடன் கொடுத்தது என்பதை கண்டுபிடிப்பதே மிகவும் சிரமமாக இருக்கும். தற்பொழுது அப்படி கிடையாது. அதனால் இவர் கடன் வாங்கி இருக்கிறாரா இல்லையா என்பது சொல்லுகின்ற பொழுது இந்த மாதிரி 2 பங்கு 3 பங்கு என்று கொண்டு வருகின்ற பொழுது வீரிய விதையும் மானியத்திற்கான உரமும் இதுவும் சேருகின்ற போது விளைச்சல் தானாக வந்துடும். விவசாயிகள் விளைச்சலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்டான உத்வேகத்தை இது தருகிறது. விளைச்சல் செய்யணும்னு விரும்புறாங்க. ஆனா விதையை வாங்குறதுக்கும் அதை போடுறதுக்கும் கையில பணம் வேணும். அதற்கு ஏற்கனவே கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப அருமையான திட்டம். அப்போ 3 லட்சமா இருக்குது 5 லட்சமா இருக்கும்போது அவங்க கையில அதிகமாக பணம் பணம் இல்லையா? உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது இந்த வந்து ஒரு மணி ரொட்டேஷன் வந்து என்ன ஆகும்னா இன்னும் ஃபாஸ்டரா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தேவைகளை வந்து அத்தியாவசிய தேவைகள் மட்டும் இல்ல, அர்ஜென்ட்டா நடக்கக்கூடிய தேவைகளையும் வந்து உடனே இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமா பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து 3 லட்சம்னு இருக்கும்போது ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்போ அதை வந்து இப்போ வளரணும் போது ஒவ்வொரு தனிநபரும் வந்து நீங்க வளரணும். அவருக்கு அதுக்கு உண்டான இப்ப விதைகள் கொடுக்குறீங்க, எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க, ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் போது அதை செயல்படுத்துறதுக்கு அடுத்ததான் தேவை வந்து மூலதனம். அந்த மூலதனம் வந்து சரி, அதை வந்து அதையும் நாங்க கிரெடிட் கார்டு நடைமுறை மூலதனம் வேணும் இல்லையா? ஆமா, அப்பப்போ தேவைப்படும். அப்பப்போ ஆமா, ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி. அது நீங்க சொல்லும் பொழுது சாதாரண கடனுதவி அப்படிங்கும் பொழுது லோனுங்கும் போது ஒரு தடவை தான் வாங்க முடியும், அதை திரும்ப அடைக்கணும். ஆனா கிரெடிட் கார்டுங்கும் போது நீங்க அதை கொடுத்துட்டு திரும்ப அடைச்சு திரும்ப வாங்கிக்கலாம். அதுல இன்னொன்னு செக் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கடன் வாங்கிட்டு முன்னாடி எல்லாம் வந்து எந்த பேங்க்ல வாங்குனீங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். இப்போ வந்து ஒருத்தருடைய சிபில் ஸ்கோரை பார்த்தாலே வந்து கிரெடிட் ஹிஸ்டரி ஃபுல்லா வந்துடும். சோ அதனால வந்து அரசாங்கத்துக்கு வந்து இது வந்து ஒருத்தரை ட்ராக் பண்றதுக்கும் நல்லவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து முறையாக கடனை வாங்கி முறையாக திரும்ப செலுத்தினாங்கன்னா மீண்டும் அப்போ அவங்க கையில கிடைக்கக்கூடிய பணம் வந்து அவங்க தேவைக்கேற்ப கிடைப்பதற்கு இது வழிவகுக்குது. அதை கூடுதலாக்கி இருக்காங்க. ஆமா, இதுல என்னன்னா இன்னொரு அட்வான்டேஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியா இருக்கு. நான் போய் பிரைவேட் லெண்டர்ட்ட போய் ஐகாஸ்ல ஃபண்ட் வாங்க கந்து வட்டி கடன் குடும்பம் தப்பிச்சுக்கலாம். ரொம்ப அருமையான கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க 2 பேரும். அடுத்து 2வது இன்ஜின் ரொம்ப முக்கியமானது. இந்த MSME, மைக்ரோ ஸ்மால் மிடில், அந்த என்டர்பிரைசஸ், அந்த இவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க தான் வந்து நாட்டினுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியில் 45% இருக்கிறது அந்த MSME துறை தான். அந்த நிறுவனத்தை வகைப்படுத்துறதுக்குன்னு ஒரு வரம்பு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பயனை பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு சில சிறப்பு சலுகைகளோடு அந்த பயனை பெறணும், அதுக்கு முதலீட்டு வரம்பும் வச்சுருக்காங்க. அதே போல் டேர்ன்ஓவர் ஒரு வரம்பு வச்சுருக்காங்க. அந்த வரம்பு முதலீட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிறத விட 2.5 மடங்காகவும்
விற்றுமுதல் என்று சொல்லக்கூடிய அந்த டேர்ன் பொறுத்த வரைக்கும் 2 மடங்காக அதிகரிச்சிருக்காங்க. இதனால கூடுதல் நிறுவனங்கள் அல்லது கூடுதல் சுய தொழிலதிபர்கள், முதல் திறமை தொழிலதிபர்களை எப்படி பயன்பெறுவாங்கிறத நீங்க சொல்லுங்க மிஸ்டர் சீனிவாசன். அதனுடைய உச்ச விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலைக்கு போய்விட்டால் கிடைக்கக்கூடிய சில சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். அவங்க கேட்டகரி மாறிடுவாங்க. மீடியம் லெவலுக்கு மேலே போயிட்டாங்கன்னாக்க அவங்க கேட்டகரி மாறிடுவாங்க. அதை உள்ளடக்குகிறார்கள். இதை ஜப்பான்லேருந்தும் கொரியாவிலேருந்து தான் நம்முடைய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கணும். அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணி எம்எஸ்எம்இ தான். சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செஞ்சாங்கன்னா பெரிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதியும் பெரிய மார்க்கெட்டுக்கும் உண்டானதை பண்ணிடுவாங்க. ஆக சிறு தொழில் செய்பவர்களுக்கு கூர்ந்த கவனம் தேவைப்படுகிறது. அதற்குண்டான லொக்கேஷன், இடத்தை தேர்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அது கிளஸ்டராக இருக்கணும். கிளஸ்டராக இருக்கிறதுக்குள்ள இப்போ பட்ஜெட்டில் சொல்ல வழிய பின்னாளில் இந்த இடத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருள்களுடைய விலைக்கு சில சலுகைகள் கிடைக்கின்ற பொழுது அந்த சலுகைகளை பயன்படுத்தி விலையை குறைக்க முடியும். ஜிஎஸ்டியினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜே விலையை நுகர்வோருக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் எம்எஸ்எம்இயின் மீது ஒரு கவனத்தை கொடுத்திருப்பதும், அவர்களுக்கு பழைய கடன்கள் கொடுத்திருப்பதை சீரமைப்பதும், இதை புதியதாக தருவதும், இந்த விளிம்பு நிலையை உயர்த்தி இருப்பதனால், உச்சவரம்பை உயர்த்தி இருப்பதனால் மேலும் நபர்கள் உள்ளே வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதனால் அவர்களுக்கு இது ஒரு வரமாகவே அமையும். சரி, இதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி. இந்த சிறு தொழில் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல், அந்த வளர்ச்சி அப்படின்னா அவருக்கு அந்த தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தால் போகிறார், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ வேலை வாய்ப்புக்கு இது வழிவகுக்குமா? இந்த இந்த அவங்களுடைய அந்த வரையறையை விரிவுபடுத்தி இருப்பதன் மூலமாக, உச்சவரம்பு அந்த விளிம்பை உயர்த்தி இருப்பதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருகுமா? வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏன்னா இப்போ ஒரு உச்சவரம்பை நீங்க உயர்த்தும் போது அவங்களுடைய அந்த வருஷத்தோடைய டேர்ன் ஓவர் கூடும்போது அதுக்கு உண்டான மேன் பவர் நீங்க வரணும், நீங்க எடுத்தாகணும். அந்த மனித சக்திங்கிறது தேவைப்படும். அந்த மனித சக்தி தேவைப்படுறதுனால நிச்சயமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டானதும், அந்த நிறுவனத்தை நடத்துறவருக்கும் அதுல ஒரு இந்த உச்சவரம்பு மற்ற பெனிஃபிட்ஸை கிடைக்கிறதுனாலையும் ஒட்டுமொத்த குரோத், அந்த குரோத்துங்கிற கான்செப்டை ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவங்க அடிநாதமா வச்சுக்கிட்டே வரனால இண்டிவிஜுவல் வளரணும், கார்பரேட் வளரணும், எல்லாமே ஒட்டுமொத்தம் ஸ்டேட்ஸ் வளரணும். அதே மாதிரி இந்தியாங்கிற ஒரு வளர்ச்சி இருக்கணுங்கிறத அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் குரோத்துங்கிறத இது பண்ணி மையப்படுத்தி அவங்க கொண்டு வராங்க. அதனால இது இந்த வளர்ச்சிங்கிறது இதுக்கு சாதகமாக தான் அமையும். வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் புதிய ஆண்டர்பிரனர் வரும்பொழுது அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், புதிய இனோவேஷன்ஸோட ஸ்டார்ட் அப்லாம் வரும்பொழுது நிச்சயமா அது ஒரு பெரிய அளவுக்கு போகிறதுக்கான அருமையாக சொல்றீங்க. இன்னொரு கருத்து எனக்கு தோணுது. இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது அவங்க பெரும்பாலும் மோத வேண்டியது, உதாரணத்துக்கு நடுத்தர இவங்க மோத வேண்டியது கொஞ்சம் கூடுதலாக முதலீட்டு இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களோட மோத வேண்டியிருக்கு. அப்போ இவங்களுடைய விற்றுமுதலும் அவங்களுடைய டேர்ன் ஓவர், அவங்களுடைய முதலீடுகள் இரண்டுமே அதிகரிக்கும் பொழுது இவங்க கூடுதல் திறனோடு அவங்க மோதுறதுக்கு வழிவகுக்கும். இன்னொரு விஷயம் உள்ளூரில் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்குது. அப்போ அந்த உள்ளூர் தொழிலாளர்களை பயன்படுத்தினா ஊருக்கு ஆரம்பிச்சுக்கலாம் இதை. அதனால அதற்கு ஒரு பயன் தரக்கூடிய வகையில் நான் கருதுகிறேன். அடுத்த இன்னொரு கேள்வி என்ன, முக்கியமான ஒரு கருத்து இதில் எம்எஸ்எம்இயில் அந்த என்ஜினை வேகப்படுத்துறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகளிர், தலித் சொல்லக்கூடிய அந்த அட்டவணை ஜாதியினர், பழங்குடியினர், அந்த 5 லட்சம் பேருக்கு உதவும் வகையில் முதல் தலைமுறை தொழிலதிபர் ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதில் அப்படின்னு அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 2 லட்சம் கோடி வரை தனியாக ஒருத்தருக்கு 2 கோடி ரூபாய் முடிக்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலுக்காக 2 கோடி ரூபாய் முடிக்க கடனுதவி கிடைக்கும்னா அது சுய தொழில் வளர்ச்சிக்கும் சரி, சுய வேலைவாய்ப்புக்கும் சரி, அடுத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதற்கும் அது எந்த வகையில் பயன் தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களும் பழங்குடியினரையும் எடுத்துக்கொண்டால் அவர்களில் தானாகவே முன்வரக்கூடியவர்கள் பெண் மக்களாகத்தான் இப்பொழுதெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பெரிய செக்டார் இருக்கிறது, பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய செக்டார்லாம் இருக்கு. அந்த இடத்திற்கு பணம் இல்லாமல் தான் அவர்கள் தவிக்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு விஷயம் தெரியாது. அவர்களை விஷயத்தை சொல்வதற்குண்டான முனைப்பை எம்எஸ்எம்இ போன்ற, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ், பிஸ்னஸ் சென்டர்ஸ், இந்த டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அவங்க சொல்லித்தராங்க. ஸ்கில் இந்தியாவில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மூன்றாவது, அவர்களுக்கு நிதி உதவி இதன் மூலமாக கொடுத்து விடுகிறார்கள். மெல்ல மெல்ல இது எதை கொண்டு நகர்த்தும் என்றால்,
ஒரு மார்க்கெட்டை கடன் தருகின்ற வங்கியே உருவாக்கி தரும். இதுதான் இதில் கிடைக்கக்கூடிய உபரி பலன். அவங்க பொருளை தயாரிச்சிடுறாங்க, இதை எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதற்குண்டான உதவியை நிதி நிறுவனமே செய்துவிடும். அது எம்எஸ்எம்இக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதுவும் குறிப்பாக பழங்குடி மக்கள் இதற்குள்ளே வருவதும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்குள்ளே வருவதும் தத்தம் நிலையிலே அவர்கள் உயர்கின்ற பொழுது அந்த சமுதாயம் தானாக உயரும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊர் சார்ந்த, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சக்கரவள்ளி கிழங்கோ மற்ற ஏதோ பாக்கு மட்டையில் கூட நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே அன்ஆர்கனைஸ்டா அந்தந்த லெவல்ல நடந்துட்டு இருக்கு. சின்ன லெவல்ல இவங்களை ஆர்கனைஸ்டா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரும்போது அந்த ஐடென்டிட்டி கிடைக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மகளிர்கிட்ட வந்து நிறைய அந்த சுய வேலை வாய்ப்பு, நிறைய ஈடுபாடும் இருக்கு, மகளிர்கிட்ட கைத்திறன் அதுவும் நிறைய இருக்கு. அதே மாதிரி பழங்குடி மக்கள்கிட்டையும் பாரம்பரியமா பல பொருளை காப்பாற்றிட்டு வர்றதும் நிறைய இருக்கு இல்லையா. நாட்டு மருந்துகள், நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு தெரியும். அதை வந்து வெளிக்கொண்டாரணும் அப்படின்னா அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் வந்து ஒரு கார்பரேட் லெவல்ல ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும் பொழுது அவங்க சுயமா தனியா பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வந்து ஒரு பெரிய லெவல்ல பண்றாங்க. இப்ப இன்னொரு சொல்லு, இதோட கூடுதலாக ஏற்கனவே அந்த கிரெடிட் கார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, விவசாயிகளுக்கு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி மைக்ரோ நிறுவனங்களுக்கு, குறு நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு 5 லட்சம் வரை கடனுதவி வழங்குவதற்காக கிரெடிட் கார்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இதுல முதல் ஆண்டுல மட்டும் 10 லட்சம் கிரெடிட் கார்டுகள் விநியோகிக்க திட்டம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி உத்வேகம் அளிக்கும்? ஏற்கனவே ஒரு பாதை போட்டாங்க, அது இன்னும் கொஞ்சம் வேகமாக பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது பயன் தருமா, இல்லை எப்படி? இதில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். யாருக்கு இது தகுதி, யார் இதற்கு தகுதியானவர் என்று கண்டுபிடிப்பதில் சில சிக்கல்கள் இருக்கும், வரிசைப்படுத்துவதில் வரக்கூடியது இருக்கும். ஆனால் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது இருப்பதில் இருக்கக்கூடிய வித்தியாசம், தனிநபரை நம்மால் அடையாளம் காண முடியும். அவர் கவர்மெண்ட்லேருந்து இந்த ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வந்தால் போகும். இப்போது பழங்குடியின மக்களை எடுத்துக்கோங்க. சானிட்டரி நாப்கின்ங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரம், மிகப்பெரிய சந்தை. அது லோ டெக்னாலஜிலேயே உருவாக்க முடியும். ஒருவர் வந்து அரசிடமிருந்து விருதெல்லாம் வாங்கியிருக்காரு, நாம் பார்த்துருக்கோம். அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆமாம், ஸ்ப்ரெட் ஆகிற பொழுது பெரிய மார்க்கெட்டையே இவளால் அதை தாக்கு பிடித்து தங்களால் சர்வை பண்ணிக்க முடியும். சிறு நிறுவனங்களுக்கு இந்த கடன் உதவி கிரெடிட் கார்டா வழங்குறதுனால என்ன கூடுதல்? அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவர்களுக்கு கொடுக்குற பொழுது விஷயத்தை விளக்கி விட்டால் போதும், தவறாக இதை பயன்படுத்தாதீர்கள், தேவைப்படும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கடன் கொடுக்குற பொழுது வங்கியில் என்ன ஆகிடும், இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டோமானா 5000க்கு இன்னிலேருந்து வட்டி. ஆமாம், கிரெடிட் கார்டாக இருக்கிற போது இன்னைக்கு எனக்கு 500 ரூபாய் தான் ஓணும்னா 500 எடுத்தால் 500க்கு தான் வட்டி. கரெக்ட். நாளைக்கு 700 ரூபாய் எடுத்தேன்னா நாளைக்கு 1200க்கு வட்டி. கரெக்ட். ஆதலால் நான் செலவழிப்பதை சரியாக செய்து கொண்டு சுழற்சி முறைக்குள் வந்து விட்டேன் என்றால், பணத்தை திரும்ப கட்டினேன் என்றால், அந்த இடத்திலேயே ஐயா அவர்கள் குறிப்பிட்ட சிபில் ஸ்கோர் தானாக உயர்ந்து நிற்கும், வந்துருவாங்க. உங்களோட கருத்து இது வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் தான். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருமே வந்து ஒரு கட்டுமானம் கொண்டு வந்த பிறகு ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒருத்தட்ட கொடுத்த பிறகு அந்த பணம் வரதுக்கு ஒரு 30 days கைமாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கைமாத்த வந்து கிரெடிட் சைக்கிள்குள்ள ஆர்கனைஸ்டு வழியில நீங்க பண்றீங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பீரியடுக்குள்ள பண்ணும்போது நோ இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்க பர்சனல் கிரெடிட் கார்டு வச்சிருந்தா கூட 40 days இல்ல 45 days 30 days அப்படின்னு ஒரு பீரியட், அந்த பீரியடுக்குள்ள வாங்கினதை கொடுத்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட். அப்ப அதை சரியா மேனேஜ் பண்ணீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். வட்டி இல்லா கடனாவே கிடைச்சிரும். வட்டி இல்லா கடனா கிடைச்சிரும். இவர் அந்த பணத்தை வரும்போது கரெக்டா அடுத்த ரொட்டேஷனுக்கு சரியா பயன்படுத்தினார்னா அவருக்கு மேலும் மேலும் கிரெடிட் வந்து கூடும். இவரோட கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடும். சரி, அதே போல இந்த சீனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ வந்து சீனாவோட போட்டி போடும் வகையில், சீனா தான் டாய் மார்க்கெட்ல பெரிய வசாதா இருக்காங்க. இப்போ மேட் இன் இந்தியா பொம்மைகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்மள வந்து இந்த மரப்பாச்சி பொம்மைகளுடைய சுற்றுச்சூழலுக்கு உகந்த, இயற்கைக்கு மாசு ஏற்படுத்தாத பொம்மைகள் தயாரிப்பது நம்ம பாரம்பரிய பழக்கம். இப்போ கூட நிறைய பேர் அது மாதிரி அந்த டாய்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பொம்மைகளை தயாரிக்க முன் வந்திருக்காங்க. இதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான திட்டமாக உருவெடுப்பதற்காக இது பயன்படுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது ரொம்ப பிரம்மாண்டமாக தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், சோஷியல் கவர்னன்ஸ், அந்த ஒரு கிளைமேட் ப்ரொடெக்ஷனை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான டாய்ஸ், ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருட்கள், அந்த மர சாமான்களை வந்து
பண்ணும் பொழுது அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு வந்து அந்த மாசுபடாம அந்த சைனால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இது வந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கிற பொம்மை தயாரிப்பு திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இதெல்லாம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். இப்ப அந்த பொம்மைகள் தயாரிக்கிறது அப்படிங்கிறது உலக அளவுல மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கான்னு. நிச்சயமா பெரிய மார்க்கெட் இருக்கு. உலகத்தை பொறுத்தவரை இது பெரிய மார்க்கெட். அங்க இருக்கிறவங்க வந்து சம்டைம்ஸ் பிளாஸ்டிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது நிறைய வந்து இதுல நம்ம வந்து பாரம்பரியமா வந்து அன்னை காலத்துல இருந்து ஒரு உடம்புக்கு வந்து எந்த விதமான உபாதைகள் ஏற்படுத்தாத பொருட்களை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்கோம். அதை திரும்ப வெளிக்கொண்டாடணும் அப்படின்னா அரசாங்கமே அதை ஊக்குவிக்குது அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட் இங்க மட்டும் இல்ல, உலக சந்தைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம், இது பெரிய விஷயமாக மேனுஃபேக்சரிங், நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு ஒன்று, உற்பத்தி பொருள்களுக்கான ஒரு தேசிய அளவிலான ஒரு மிஷன் செயல் திட்டம் அப்படிங்கிற அறிவிப்பும் வழியாக இருக்கு. இதனால என்ன பயன் ஏற்படும், எப்படி பயன் ஏற்படும்? அதனுடைய கூறுகள் எப்படி இருக்கும், அதனுடைய கான்டூர் என்று சொல்லக்கூடிய சுற்றுவட்ட பாதை எப்படி இருக்குங்கிறது அதில் விளக்கப்படலை. அது வந்து அவங்க போகிற பொழுது அது போகிற போக்கில் அதை ஒரு மென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நேஷனல் விஷன் வரப்பொழுது மாநிலங்கள் தங்களுடைய சக்திகளையும் தாங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்களை பற்றியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை பற்றியும் அவர்கள் கொண்டு போய் அங்கே சேர்க்கிற பொழுது அதற்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். இப்போது உதாரணமாக ரஷ்யாவிலிருந்து இந்த நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரியை வைக்கிறதுக்கு வர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்குறாங்க, இடம் கிடைக்கல. காமராஜர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவர் திருவெரும்பூரை பாருங்களேன்னு சொல்கிறாரு. திருவெரும்பூர் கொண்டு போய் காட்டினாங்களே அந்த எக்ஸ்பர்ட் டீமுக்கு தெரியல, அவங்களுக்கு அது சிந்தனையிலே வரல. அவர்கள் கேட்ட அனைத்தும் சேர்ந்தது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஹெச்இஎல். இதற்கு ஒரு தலைமை பொறுப்பில் சிந்தனை ஓட்டக்கூடிய ஒரு நபர் தேவை. உதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாருதி ஒரு சாதாரணமாக சிதிலமடைந்த ஒரு நிலையிலே இருந்ததை ஒரு தனி நபர் தன்னுடைய சிந்தனை போக்கின் மூலம் அதை முற்றிலும் மாற்றி உலக அரங்கிலே அதை விளையாட வைத்து விட்டார். அதை போன்றது பொம்மையில் ஐயா அவர்கள் சொன்ன பாயிண்ட்லாம் இருக்குது, ஒரு பெரிய வாஸ்ட் மார்க்கெட்னு. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று பாரம்பரியமான உடலுக்கு எந்த விதமான ஊறும் விளைவிக்காத மரப்பாச்சி பொம்மைகள், கோச்சம்பள்ளி பொம்மைகள், இவை எல்லாமே இருக்கிறது. அது தவிர சீனாவினுடைய பொம்மைகள் உலக வியாபாரத்திற்குள் போய்விட்டன. ஆனால் நம்முடைய பொம்மைகளில் இருக்கும் முக லட்சணம் அது மற்ற நாடுகளில் இல்லை. அதற்கு ஒரு உலக வாய்ப்பு இருக்கிறது. அது எங்கேயோ இங்கேருந்து போயிருக்கக்கூடிய இப்போ சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்கு இந்தியா ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், அதில் போனால் அது கிடைக்கும்னு இருக்கு. இதற்கு ஒரு உத்வேகம் கொடுத்து விட்டால் உலக மார்க்கெட் இருக்கிறது. ஏன்னா ஆமாம், இப்போ நம்ம வந்து பார்பின்னு ஒன்று யூஎஸ்ன்னு நினைக்கிறோம். பார்பி யூஎஸ்ஸில் தொடங்கவில்லை. அது வேறு ஒரு நாட்டில் கருப்பின பெண்ணினுடைய பொம்மையை பார்த்து தன்னுடைய மகளின் செல்லப்பேரை வைத்து உருவாக்கிய பிறகு பார்பி இன்று உலக ப்ராடக்ட், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்பி என்பது. அதை போல் நம்முடைய தஞ்சாவூர் பொம்மையிலிருந்து எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. அதை ஒரு அலங்கார பொருளாக பொருட்காட்சி விஷயமாக நாம் பார்த்து விட்டோம். ஒரு வீட்டிற்குள் குழந்தை கையில் செல்லக்கூடியது என்கின்ற உத்வேகம் கிடைத்து விட்டால் அது ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட். சொன்ன மாதிரி தலைகாட்டி பொம்மை, இந்த சாஞ்சாடுற பொம்மை எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து நிறைய உலக கவனத்தை இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த தோல் காலணிகள் ஏற்றுமதியில் தான் நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தோல் அல்லாத காலணிகள் தயாரிப்பையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 22 லட்சம் பேருக்கு அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். 1,01,000 கோடிக்கு மேலே, 10,000 கோடிக்கு மேலே அதுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே சொல்லியிருக்காங்க. அப்படி வாய்ப்புகள் இருக்காங்கிறத உங்கள் கருத்து சொல்லுங்கள். நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பண்ணுறதுனால இங்கே நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க முடியும். ஏன்னா தோல் மூலமாக பண்ணும் பொழுது அதை பதப்படுத்துறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து அந்த கிரவுண்டுடைய வாட்டர் லெவலாக இருக்கட்டும், இல்லை சுற்றுச்சூழலை வந்து கண்டாமினேட் பண்ணிடும். அதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு மாற்றாக வந்து தோல் இல்லாதது தான் இது பண்ணும். இது வந்து தேவையில்லாத வந்து இந்த நம்மளுடைய அந்த ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகிற அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக வந்து சுற்றுச்சூழலை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த தோல் ரிலேட்டட் டெவலப்ட் கண்ட்ரிலாம் அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி இல்லை டெவலப்பிங் நேஷன்ஸ்லேருந்து தான் வந்து வாங்குறாங்க. டெவலப் கண்ட்ரியை பொறுத்தவரையும் அவங்க என்வாயர்மெண்ட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு மாற்று சிந்தனை என்வாயர்மெண்ட் அண்ட் சோஷியல் கவர்னன்ஸில் அந்த ஆஸ்பெக்டில் இதை வந்து கொண்டு போகும்பொழுது இதுக்கு உண்டான மாற்றை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா
தோலுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதை மினிமைஸ் பண்ணிட்டே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்று இதில் இருக்கும். சரி, இப்போ மூணாவது முக்கியமான என்ஜின் வந்து முதலீடு. ஏன்னா அதான் முக்கியம், கேபிட்டல் அப்படிங்கும்போது அதுதான் முக்கியமான முதலீடு. அதில் கேபிட்டலில் வெறும் பணம் மட்டும் கேபிட்டல் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களில் முதலீடு அப்படிங்கிற வார்த்தையை இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு திறன் வாய்ந்த ஒரு இளைய தலைமுறையினரை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அந்த வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து திறமசாலிகளாக வரணும், அப்படி தொழில்திறன் வரணும் அப்படிங்கிறது அடல் டிங்கரிங் லேப்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாணவர்களோட வேலை வாய்ப்புக்கு வழிவகுக்குமா? இன்னும் ஏற்கனவே ராஜாஜி இது மாதிரியான ஒரு திட்டம்லாம் கொண்டு வரும்போது அதை குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி இது ஆகிடுமா? இது எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். சென்னையில் கிண்டியில் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜெர்மனோடு சேர்ந்து இந்திய அரசு உருவாக்கிய அமைப்பு. இங்க இருக்கிற கிண்டி தொழிற்பேட்டைக்குள்ள அவர்கள் மிக நுட்பமாக பல விஷயங்களை எல்லாம் சொல்லி தருகிறார்கள். சாதாரண ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் அங்கேயும் கோர்ஸ். அதுலேருந்து வெளியில் வரவங்க சுயமாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள். அதனோடு சேர்ந்து இப்பொழுது நமக்கு ஸ்கில் இந்தியாவும் இருக்கிறது. ஏறத்தாழ 140 ஐட்டங்களுக்கு அவங்க ட்ரைனிங் தராங்க. ஸ்கில் எப்பவுமே தேவைப்படும். சைனா ஸ்கில்லில் தன்னை பலப்படுத்தி கொண்ட காரணத்தினால்தான், ஸ்கில் என்றால் மென்பொருள் ஸ்கில் இல்லை, ஹார்டு வேற உருவாக்கக்கூடிய ஸ்கில் உருவாக்கினால்தான் இன்னைக்கு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்க ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுடைய பாப்புலேஷனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினா 30 வருடங்கள் 40 வருடங்கள் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவங்களுக்கு பாப்புலேஷன் ஒரு எதிர்மறையாக இருந்தது. இந்த பாப்புலேஷனை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுடைய உணவு பழக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏன் அது உணவு பழக்கம் வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அந்த பாப்புலேஷன் இப்ப அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க ஆட்களை, மனித சக்தியை கொண்டு வருது. அதை ஸ்கில்டு கொண்டு வந்துடலாம். அதற்கு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குலக்கல்வி திட்டம் என்று ராஜாஜி கொண்டு வந்த போது இருந்ததில் இருந்தெல்லாம் மக்கள் மாறிவிட்டார்கள். யாரெல்லாம் ஸ்கில்லுக்குள்ள இருக்காங்களோ அவங்கெல்லாம் அப்பவே அப்படிதான். உலக அளவில் துபாயில வேலைக்கு போறது ஸ்கில் இருந்தா தான் முடியும். ஒரு ஏசி மெக்கானிக்கா இருந்தா தான் முடியும். பள்ளிக்கூடத்திலேயே நீங்க பார்த்திருப்பீங்க, சி செக்ஷன் ஒன்று இருக்கும். அதுல இருக்கிறவங்க செக்ரட்டேரியல் பிராக்டிஸ் மெக்கானிக்னு படிப்பாங்க. நமக்கு முன்னாடி மோப்பாடு வாங்கிட்டு ஓட்டிடுவான். நாம கிராஜுவேஷன் முடிச்சு வேலைக்கு சேர்ற பொழுது அவன் வந்து நமக்கு முன்னாடி 2 வீலர்ல போய்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஸ்கில் இருக்கு. நம்ம மாதிரி வேலைக்கு இன்னொருத்தர போய் பார்க்க வேண்டாம். வேலைக்கும் போகலாம், சுயமாகவும் செய்யலாம். அதற்கு ஸ்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிவுகளும் மிகவும் முக்கியமானது. அதுல உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ட்ரைனிங்கிறது இருக்குது ஸ்கில் இந்தியாவில். அவ்வளவு தூரத்திற்கு ஒரு மனிதனை தனக்கு தானே ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழியை உருவாக்கி தருது. அந்த வகையில் இது ஒரு முன்னெடுப்பு. சரி, அதே மாதிரி இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு, மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத போக மேக் ஃபார் இந்தியா மேக் ஃபார் வேர்ல்டு அப்படிங்கிற வாசகத்தோட, அந்த நோக்கத்தோட புதிய பொருட்களை உற்பத்தி செய்கிற திறனை இளைஞர்களிடம் மேம்படுத்தணும். வெறும் சொன்னால் மட்டும் போகிறாரு, அந்த திறன் வேணும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை மேம்படுத்துறதுக்கு 5 தேசிய உயர்திறன் மையங்கள், அதாவது நேஷனல் சென்டர்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதே போல் ஏஐ இப்போ வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ செயற்கை நுண்ணறிவுக்கான உயர்திறன் மையம் அப்படிங்கிற ஒரு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 விஷயங்களும் எப்படி திறனையும் அதே நேரத்தில் உலக பொருளாதாரத்தோடு இணைந்தபடி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் எப்படி வழிவகுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய அந்த அறிவு திறன் ஐக்கியூன்றது சொல்லக்கூடியது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஐக்கியூ. குறிப்பாக இங்கே இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் போய் பெரிய பெரிய போஸ்ட்டில் வந்து இன்றைக்கி இருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐங்கிற நுண்ணறிவு கொண்ட இந்த திறன், மற்ற இந்த டெக்னாலஜி நியூவாக வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து புது இனோவேஷன்ஸு, அதாவது ஏற்கனவே இருக்க ப்ராடக்டை வந்து புதுசாக இனோவேட் பண்ணி அதை பிராண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் லெவலில் வந்து இந்த அடல் டிங்கரிங் மாதிரியோ இல்லை வந்து ஒரு எக்ஸலன்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டர் வந்து நிச்சயமாக ஒரு இளைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராமல் அவங்க வந்து என்ன மாதிரியான வளர்ச்சி பாதைக்கு, ஒரு சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த டெக்னாலஜி மூலமாக எப்படி பயன்படுத்திக்கிட்டு அவங்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஏற்றுமதிக்கு
எப்படி அவங்கள வந்து பங்கேற்கலாம், மற்ற நாடுகள் வந்து இங்கே எப்படி செட்டப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வத்தை எல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த ஐக்யூ, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய அந்த புரிதல் சக்தி, ஸ்கில்லை வந்து கற்றுக்கக்கூடிய இது. அதே மாதிரி நீங்கள் குலக்கல்வின்னு சொன்னீங்க, அதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். குலக்கல்வினா அன்னைக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனே நாங்க சொல்லி தரோம் அப்படின்னும் போது அதுக்கு பேர் குலக்கல்வி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாருமே எல்லாமே கத்துக்கலாம். அதாவது நீங்க இப்ப உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல கொண்டு வரும்போது, ராஜாஜி காலத்துல கொண்டு வரும்போது அப்படி முத்திரை குத்தி அதை யாரும் படிக்க விடாம பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து இருந்தக்கூடிய நாலேஜஸ் வந்து கம்மியா இருந்து இன்னைக்கு வந்து நாலேஜ் மீடியா பக்கத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, உண்மையான ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு. அதனால வந்து இப்ப யார் வேணாலும் எதை வேணாலும், இப்ப நீங்க வந்து டைலரிங்க கத்துக்கணும்னாலும் நீங்க கத்துக்கணும், அதுல எக்ஸ்பர்ட்டா வந்து நீங்க வரலாம். சோ அதனால வந்து இது வந்து நிறைய மாற்றங்களை தான் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உலகத்தோட நம்ம வந்து இனிமே வந்து ஒரு புதுசு புதுசா ஒரு தொழில் வருதுன்னா அது சார்ந்த நிறைய ஸ்கில் இருக்கும் இல்லையா? அப்ப அதெல்லாம் அதுக்கு அப் டு டேட் வந்து நம்ம கத்துக்கிட்டா தான் அவங்கள கம்பீட் பண்ண முடியும். ஒண்ணு அவங்களுக்கு தயாரிக்கக்கூடிய பொருளை நம்மளே இங்க தயாரிக்கவும் முடியும், இல்லைன்னா அவங்க நாட்டிலேயே போய் நம்ம விற்கவும் முடியும்னா அந்த தொழில்நுட்பம் நம்ம கையில தெரிஞ்சிருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்ப இந்தியாவை பார்த்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அது சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் அதுல இன்னும் கொஞ்சம் இப்ப 500 கோடிங்கிறது கொஞ்சம் சின்ன அமௌண்ட் தான். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா அதை அதிகப்படுத்தணும். ஏன்னா இங்க இந்தியாவுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுல இன்னொரு கோணம் ஒண்ணு இருக்கு. கார்பரேட் ஃபார்மிங் என்பதை ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு எதிர்மறை சிந்தனை வந்து விட்டது. அதாவது உருளைக்கிழங்கை விளைவி என்று ஒரு நிறுவனம் வந்து சொல்லும். அவங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் விளைவு இருப்பாங்க, அவங்களுக்கு தரம் இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி கீழே விழுந்தவர்கள் கொஞ்சம் அதிகம் இருந்தாங்க. இப்போ உலகத்திற்காகவும் நீ தயாரிக்கலாம், உள்ளூருக்காகவும் தயாரிக்கலாம் சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எக்ஸலன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் சேர்கின்ற பொழுது நாம் உருவாக்குகின்ற பொருள், விளை பொருளே கார்பரேட்டுக்கு வந்ததுன்னா நமக்கும் பணம் நிறையா வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ ரொம்ப இன்னொரு விஷயம் வந்து மின்சார தட்டுப்பாடு எல்லாரும் பேசக்கூடிய விஷயம். அதில் தன்னிறைவு அடையணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷனல் மெத்தடு போக புதுசான மெத்தடுக்கு அது முக்கியமானது வந்து அணுசக்தி. ஆனால் அணுங்கிறதே வந்து கொஞ்சம் ஒரு பாதுகாப்பற்றது அப்படின்னு கருதக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் அது நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தினோம்னா நல்லா இருக்கும். அதில் வந்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்த 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதில் வந்து இதன் மூலமாக ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவசியமா? இது எப்படி வந்து ஒரு வேகத்தை, மின் உற்பத்திக்கு தன்னிறைவை தருமா, வேகத்தை தருமா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இது வந்து இந்த ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஒரு புதிய சிந்தனை, புதிய முயற்சி. ஏற்கனவே பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர்னால பெரிய பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறத வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்றதுனால இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிந்தனை. பட் நம்ம நாட்டை பொறுத்த அந்த ரிஸ்க் பரவலாயிடாதா சின்ன இடத்துல? இல்ல, அது வந்து இப்ப இந்த ரிசர்ச் மூலமா எவ்வளவு மினிமைஸ் பண்ணலாம், எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. இப்ப வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த மாற்று சிந்தனை வேணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து என்னென்ன மாதிரியான ரிஸ்கை மினிமைஸ் பண்றதுக்கு உண்டான திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது கொண்டு வரது வாய்ப்பு நிறைய இருக்கு. அது போக நம்மளுடைய சூரிய சக்தியே வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அந்த சூரிய சக்தி, இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து வேர்ல்டு சொல்றது வந்து உண்மையா அதுக்கு அதுல என்ன சப்ஸ்டியூட் கொடுத்தா வந்து அந்த ரிஸ்கை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அதற்கான ஆய்வு பணிகள் தான் மேற்கொள்ளப்படும். அதுக்கு 20,000 கோடி. இப்போது இருக்கக்கூடியதுல 3/4 ஒரு பங்கு சக்தியை வெளியிடக்கூடியது தான் இந்த ஸ்மால் மாடுலர். அதனுடைய பப்ளிக் அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கும்னு இனிமேதான் ரிசர்ச் பண்ணும்போது அது தெரியும். அது இன்னும் வந்து டெவலப்டா வந்து என்ஹான்ஸ்டா வரதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு. சரி, அதே மாதிரி இப்போ சிறு நகரங்களில் விமான போக்குவரத்து, உள்நாட்டு விமான போக்குவரத்தை வந்து அதிகரிப்பதற்கு சாதாரண மக்கள் வந்து விமானத்தில் பறக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியம். சின்ன ஊரில் இருக்கிறவங்களாம் முடியும், எங்கள் ஊருக்கும் விமானம் வரும்யா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உடான் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்தை 120 இடங்களுக்கு வந்து இன்னும் விரிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போக கடல் போக்குவரத்து மேம்பாட்டு நிதியம் அப்படிங்கிறது, ஏன்னா மேரிடைம் அந்த போக்குவரத்துக்காக ஒரு 25,000 கோடியில் வந்து ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போக்குவரத்து துறையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படும்? 2 விதமான குறிக்கோள். ஒன்று, கடல் மூலமாக போகின்ற பொழுது குறைந்த செலவிலே மிக அதிகமான பொருளை எடுத்து போக முடியும். அது கடல் மூலமாக கிடைக்கக்கூடியது. இந்த ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வியாபாரத்தை பெருக்குவது, உள்நாட்டிற்குள்ளே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்குண்டாது. ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு ஆகாய விமானத்திலேயோ எடுத்துகிட்டு போவதை விட கூடுதலாக கப்பல் எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொரு ஐட்டம், அந்த சிறிய விமான நிலையங்கள் என்பதில் எந்த மாநிலங்கள் எல்லாம் இடத்தை தந்து
முன் வந்து தாங்களாகவே இடத்தை தேர்ந்து அதை கொண்டு வருகிறார்களோ அது மற்றவர்களிடம் ஒரு பாசிட்டிவ் மேட்டரை உருவாக்கும். நமக்கும் அது விட்டு போச்சு, நம்மளும் அதை வாங்குவோன்ற எண்ணத்தை. இன்று இல்லாவிட்டால் நாளை வருவார்கள். பெரிய விமான நிலையமாக இல்லாமல் சிறு விமான நிலையங்கள் தேவைக்கு இருக்கின்றன. அதே போல் இந்த மாநிலங்களோடு இணைந்து சுற்றுலா வளர்ச்சிக்காக ஒரு 50 டெஸ்டினேஷன் அதை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் வளர்ச்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதோடு சேர்த்து புதுசாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஹீல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம். ஏன்னா இப்போ கேரளாவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயுர்வேத சிகிச்சை மற்றதெல்லாம். அப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இல்லை உள்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு மருத்துவ சுற்றுலாவை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி, இதன் மூலமாக அந்த மருத்துவத்துறையும் சரி சுற்றுலாத்துறையும் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நாட்டோட சுற்றுலாத்துறை வளர்ந்தாலே பெரிய வந்து ரெவென்யூ, நமக்கு ஃபாரின் ரெவென்யூ வந்து இங்கே வரத்துக்கு ஈக்குவலன் டு எக்ஸ்போர்ட் தான் அது. ஸோ ஃபாரின் ரெவென்யூ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாமல் நம்ம இங்கே வந்து இங்கே கல்ச்சர் வந்து இது வந்து ரொம்ப சாதகமானது வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இந்த மாதிரி மெடிக்கல் டூரிசம். ஏன்னா நம்ம இந்த ஆயுர்வேதிக்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஆயுர்வேதம் பிளஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனையும் வந்து இது பண்ணி இணைச்சு துரிதமாகவும் சஸ்டைனபிளாகவும், அதாவது வந்து நீண்ட கால அடிப்படையில் வந்து பெரிய அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொண்டு வரதுக்கான நிறைய வந்து ஒரு அப்ரோச்சஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கனால வெளிநாட்டில் இருக்கிற, குறிப்பாக வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க, இந்த பக்கம் மற்ற கண்ட்ரி வளரக்கூடிய நாடுகள்லாம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காஸ்ட் வந்து சீப்பா இருக்கனால இங்க நிறைய பேர் வராங்க. வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மற்ற ஸ்டேட்ல இருந்து இங்க வராங்க. சோ இது என்ன ஆகுதுன்னா, வருவாயை வந்து நிறைய ஈட்டி தரதுக்கான அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து வருவாய், குறிப்பா இது சாதகமா நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடும் கேரளாவுக்கும் இது சாதகமாக கூடுதலான வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து போகும்பொழுது பொருளாதார வளர்ச்சிங்கிறது நல்ல ஒரு குரோத், பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து இருக்குது. இதற்குண்டான முனைப்பை ஒரு 4-5 வருடம் முன்னாடியே ஆயுஷ்ன்ற ஸ்கீம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாகவே வெறும் அறுவை சிகிச்சைக்கு ஹார்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறதை தாண்டி மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவெல்லாம் ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்ஸ், வெல்னஸ். இங்க இருக்கிறது மாத்திரம் ரீஜுவனேஷன் பாயிண்ட்ஸ், மறுமலர்ச்சி ஏற்படும். யோகா வந்து அப்படிதான் சர்வதேச புகழ்பெற செய்த மாதிரி இந்த முயற்சியும் புகழ்பெறும் நம்ம எதிர்பார்ப்போம், வாழ்த்துவோம். அதே போல இன்னொரு அருமையான விஷயம், இந்த ஜிக் அப்படிங்கிற தொழிலாளர்கள், தற்காலிகமாகவும் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களுக்கும் பிரதம மந்திரியோடைய ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழான மருத்துவ வசதிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கட்டமைப்பு சாராத தொழிலாளர்கள், அவங்களுக்கு இந்த மருத்துவ வசதிகள் தருவது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி ஒரு பயன் தரும் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு ஆள் வெளியூர்லேருந்து உள்ளூரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, பட்டணத்துக்கு வந்து ஒர்க் பண்ணுறாரு, சிட்டியில் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அவர் ஹோட்டலில் சாப்பிட்ற காரணத்தினாலேயே அல்லது ஹோட்டலில் வேலை செய்கிற காரணத்தினாலே அவர் அமீபியாசிஸ்ன்ற ஒன்றுக்கு அஃபெக்ட் ஆவார். ஏன்னா அது நகத்தின் மூலமாக பரவுது. 3 நாள் வேலைக்கு போக முடியாது, வருமான நஷ்டம். இந்த அமீபியாசிஸுக்கு உண்டான சரியான முறையை அது வராமல் தடுத்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வாதாரம், அவருடைய வருமானம் எல்லாமே பெருகும். அதற்கு உண்டானது இது. இன்னொன்று அந்த பகுதி சாராத, அதாவது முறையாக இல்லாத நிறுவனங்கள் சாராத, முறை சாராத நபர்களுக்கு உண்டான மருத்துவ செலவு என்பதை விருத்தி செய்கின்ற பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் மறைமுகமாக இந்திய வழிக்கு கொண்டு வந்துவிடும். இந்தியாவினுடைய ஆரோக்கியமான மனிதர்கள் தான் ஆரோக்கியமான தொழிலாளர்களாகவும் ஆரோக்கியமான நாட்டுக்கான வளர்ச்சிக்கும் பயன்பட முடியும். சரி, இப்போ அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்தினர், ஏன்னா ஏற்கனவே சொல்லும் போது அவங்களுடைய கவனம் வந்து நடுத்தர வர்க்கத்தின் மீது அவர்களுடைய செலவிடும் சக்தியை அதிகரிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீட்டு வசதியை பெருக்கிறதுக்கு இந்த சுவாமி அப்படின்னு சுருக்கமாக சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழே ஏற்கனவே 50,000 வீடு கட்டியிருக்கு. கூடுதலாக இப்போ வந்து 2.0 அந்த திட்டத்தின் கீழே 1,00,000 வீடு கூடுதலாக கட்டுவதற்காக 15,000 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லோருக்கும் வீடு அப்படிங்கிற கனவை நினைவாக்குமா? ஆமா, அதாவது இந்த எல்லோருக்கும் வீடு, இந்த சுவாமியோட ப்ராஜெக்ட் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பில்டர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஃபண்ட்ஸ் இல்லை, இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த சுவாமிங்கிற ஃபண்டை வந்து டேக் ஓவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு வீடு வாங்குறவங்க ஒரு கனவோட வந்து போறாங்க. ப்ராஜெக்ட் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்களால அங்கே ஆக்குபை பண்ண முடியாது. பட் ஆனால் இஎம்ஐ பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், மந்த்லி இஎம்ஐ போயிட்டு இருக்கும். ஸோ இந்த அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த வந்து சுவாமிங்கிற வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அது மூலமா வந்து இந்த இன்கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை வந்து திரும்ப வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பெரிய லெவல்ல கொண்டு போகிறது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் வீடு வேண்டும் அப்படிங்கிற போது
ஆல்ரெடி கவர்மெண்ட் ஓன்ட் பேங்க் வந்து ஒரு கார்பஸ் ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அதனால ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதுக்கு வந்து அதாவது வீடு வாங்கியிருக்கிறவங்க பாதி பணம் கொடுத்து பாதி ஆக்குப்பை பண்ணாம இருக்காங்க, ஆனா லோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இதை விரிவாக்கம் பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா எல்லாருக்கும் வீடுங்கிறது சாத்தியமாகும். கவர்மெண்டோடைய அந்த ஒரு கார்பஸ் ஃபண்டு தான். சரி, இதோட ஒரு தொடர்பான இன்னொரு விஷயம், ஏன்னா இப்ப வீடுகள் கட்டும் பொழுது அது நகரமாக மாற்றிக்கொண்டே இருக்குல்ல, நகரங்கள்ல நிறைய வீடுகள் கட்டக்கூடாது. அப்போ நகரத்துடைய மேம்பாடு, ஏன்னா கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வரும்பொழுது அந்த நகரத்துடைய மேம்பாடு, நகரத்துடைய திட்டமிடல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்போ நகர மேம்பாட்டு வளர்ச்சிக்காக 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சு அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னு புதுசாக ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, நகர திட்டமிடலுக்கு உதவுகிற வகையில் நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது இரண்டுமே எப்படி வந்து நகர கட்டமைப்புக்கும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் பயன்படும் நினைக்கிறீங்க? சென்னையில் அண்ணா நகர் பகுதியை எடுத்து மற்ற பகுதிகளோடு ஒப்பிட்டிங்கன்னா வித்தியாசம் தெரியும். 1966-67 உலக பொருட்காட்சி அங்கே வந்தது. அப்பொழுது உருவானது தான் அண்ணா நகர் பகுதி. அண்ணா டவரும் அப்போ தான் உருவாச்சு. உலகத்திலிருந்து பல நாடுகளிலிருந்து அங்கே வந்து பேனல் இது வச்சாங்க. அதை உருவாக்குற பொழுதே அந்த தெருக்களை எல்லாம் அகலமாக உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி அகலமான தெருக்களை நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்க முடியாது. மவுண்ட் ரோடை விட அகலமாக இருக்கும். அதற்கு காரணம் அது எதிர்கால பிளானிங், இந்த வெளிநாட்டிலேருந்து வராங்கன்ற பிளானிங். அந்த வகையில் மற்ற மாவட்டங்களையும் நகரங்களையும் விரிவாக்கம் செய்கின்ற பொழுது செய்ய வேண்டியது. சில பகுதிகளில் நம்மால் நெருக்கத்தை எடுக்க முடியலன்னா எப்பொழுதோ கட்டப்பட்ட அந்த சந்து அதை நம்ம இடிக்காமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆதலால் இது ஒரு பிளானிங்க்கு உண்டானது. இவர்கள் வீடு கட்டுவதற்குண்டான அனுமதியை தருகின்ற பொழுதே இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் இதில் மாநிலத்தினுடைய பங்கு அதிகமாக தேவைப்படும். ஆமாம், அதுக்கு தான் அர்பன் சேலஞ்சு ஃபண்டுன்னு வச்சுட்டாங்க. அதாவது அந்த சேலஞ்சை சமாளிக்கிறதுக்கான ஒரு பணம் தேவை, ஆய்வு தேவை, ரைட். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க மாநிலங்களோடு இணைந்து அப்படின்னா, மாநிலங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் வளர்ச்சி தேவை. இப்போ மாநிலங்களுடைய மூலதன முதலீடுகள், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, அவங்க எடுக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் நடவடிக்கைகளுக்காகவும் மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகள் வரை வட்டியில்லா கடன் வழங்குறதுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இது மாநில வளர்ச்சிகளுக்கு எப்படி பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஒன்று கூடி வந்து இணைஞ்சு பண்ணுறது. அதாவது வந்து இந்தியாங்கிறது ஒரு ஃபுல் கட்டமைப்பு, எல்லா ஸ்டேட்ஸும் இணைந்த இதுதான் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா நம்ம வந்து எல்லாருமே உணர்த்துறாங்க. இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அந்தந்த மாநிலம் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்தா அப்படின்னா, நான் வந்து எனக்கு சென்ட்ரல் பண்ணல, ஸ்டேட் பண்ணலங்கிறது, நான் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எதெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட முடியுமோ அதை வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்ட் வந்து 50 இயர்ஸ் பீரியட் கொடுக்கறதே ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு போல்டு ஸ்டெப்பா எடுத்திருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்து ஓப்பனா இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லா மாநிலங்களும் ஒட்டுமொத்த வளர்ச்சி வேணுங்கிறது சென்ட்ரலுடைய நோக்கமா இருக்கிறதுனால நிச்சயமா இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா சில மாநிலங்கள் வந்து எங்களை கவனிக்கலங்க கத்திட்டு இருக்காங்க. அது எப்பவுமே அந்த மாதிரி இல்லாம இது கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அது சில பேர் சில ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணதை யூஸ் பண்ணாம கூட இருப்பாங்க. நாம கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறதுனால அந்த தொகை நமக்கு வரணும்னு நினைக்கிறது ஒரு பார்வை, அது பல மாநிலங்களுக்கு உண்டு. ஆனா அண்டை மாநிலம் முன்னேறாமல் இருந்தால் அதனுடைய எதிர்மறை தாக்கம் நம்ம மாநிலத்து மேலதான் வரும். ஒரு பக்கத்து மாநிலம் முன்னேறாமல் இருந்தால் அங்கிருந்து வேலை வாய்ப்புக்காக அவர்கள் இங்கே வருவார்கள். இங்க இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பும் மறைமுகமாக மறைந்து போகும். அதை நாம் புரிந்து கொள்ள, அண்டை மாநிலமும் நன்றா இருந்தால்தான் நாமும் நல்லா இருக்க முடியும். சரி, இப்போ அதாவது பரவலாக எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடையணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு அவங்க அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் முக்கியமானது மூலதன முதலீடுகள் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து அதை வளர்ச்சிக்கான தொழிற்சாலைகள், அந்த பொருளாதார கட்டமைப்புகள், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஸ்டேட் ரிஃபார்ம்ஸுக்கு அது பயன்படும். ரெண்டுக்குமே ரைட். இப்போ அதே மாதிரி தனியார் துறை ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், இதை ஊக்குவிக்கிறதுக்கு 20,000 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தனியார் துறை ஆய்வுக்கு 20,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சால் அது பொதுமக்களுக்கு எப்படி பயன்படும்?
நான் தனியார் துறை அப்படிங்கும்போது அவங்களோட நலனுக்காக தான் பண்ணுவாங்களா, இல்லை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் இது இருக்குமா? தனியார் துறைன்னு தான் சொல்லியிருக்காங்க, தனியார் நிறுவனம்னு இன்னும் முழுக்க சொல்லலை. அதில் இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஆய்வு மேற்கொண்டால் அதற்கு நாங்கள் தொகை தருவோம். ஏன்னா முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, டெவலப்மெண்ட் ரிபேட்னு ஒன்று இருந்தது, அதை மொள்ளமாக எடுத்துட்டாங்க. அதாவது டெவலப்மெண்ட் ரிபேட் நீங்கள் 100 ரூபாய் செலவழிச்சிங்கன்னா 150 ரூபாய் உங்களுக்கு கழிச்சிக்கலாம் அவங்களுடைய செலவில். நீங்கள் செலவழிச்சது 100 ரூபாய் தான், ஆனால் நீங்கள் 150 ரூபாய் செலவழிக்கலாம். அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு உண்டானதாக இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அது நகர்ந்து விட்ட காரணத்தினால் மறைமுகமாக இது இருந்தது. இதை அவர்கள் சொல்லியிருப்பதற்கு காரணம், தனி நபரோ அல்லது தனி அமைப்போ புத்தாக்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அதனுடைய வேகமும் வீச்சும் இன்னும் அதிகமாக இருக்கும் என்கின்ற ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் இருக்கும், ஒரு ப்ரொசீஜரில் மாட்டிக்க மாட்டாங்க. ஆதலால் இது தனியார் துறை என்று வந்திருக்கிறது. சரி, மிக அருமையாக உங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவு செஞ்சிட்ருக்கீங்க. மேற்கொண்டு விவாதம் தொடர்ந்து நடைபெற இருக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய அருமையான கருத்துக்களை வழங்கிய திரு சீனிவாசன் மற்றும் திரு சேகர் ஆகியோருக்கு நன்றி.